ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க ஒரு திரைப்படம் வேலஸ் த க்ரோமீட் வேலஸ் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க ஒரு திரைப்படம் வேலஸ் அண்ட் க்ரோமீட் வெஞ்சன்ஸ் மோஸ்ட் ஃபவுல். ஒரு கேவலமான ஒரு ரிவெஞ்ச் எடுக்குது. அது என்ன அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா நிக் பார்க். ஸ்க்ரீன் ப்ளே வந்து மார்க் பர்டன். சூப்பர்பான ஒரு ஸ்கெட்ச்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் கூட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போர் அடிக்காமல் போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு அனிமேட்டட் மூவி. அந்த 3D இதில் அவங்க வந்து மாடல் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் வேலஸ் அண்ட் க்ரோமீட் என்ற புக்கை வந்து அடிப்படையாக கொண்டது நிக் பார்க்க. அதுதான் இவர் ஈக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். வேலஸ்ன்ற சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இன்வென்டர். அவர் வந்து ஒரு நோம்ஸ்லாம் வச்சு ஒரு நார்பாட்டிக்னு ஒரு நார்பட்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளும் செய்கிற மாதிரி, எல்லா சின்ன வேலைகளையும் சின்ன வேலை கிடையாது, பெரிய வேலையை செய்கிற மாதிரி ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெதர் க்ரோம்ன்ற ஒரு பறவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க ஒரு நீல கலர் டைமண்டை வந்து திருடின்னு போயிடும். இப்போ அதை வந்து இவங்க வேலஸும் அந்த நாயும் சேர்ந்து க்ரோமெட்டும் சேர்ந்து அதை பிடிச்சி கொடுத்துருவாங்க, போலீஸ்க்கு பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஃபெதர் வந்து எப்படி பழி வாங்குச்சுன்றது தான் படத்தோட கதை. ஸோ இப்போ இந்த ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அதாவது அந்த பறவையோட ஜூவில் அடைச்சிருவாங்க. அங்கே இருந்துக்குன்னே இவங்க வேலஸோட கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அந்த நோபாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் ஆக்கி அவங்கள பழி வாங்க வைக்கும். மறுபடியும் வந்து இந்த ப்ளூ டைமண்டை வந்து எப்படி திருடி இவங்கள பழி வாங்குதுன்னு தான் கதை. அதுக்கு வந்து இந்த க்ரோமிட் வந்து எப்படி அவங்க எஜமான வேலஸை வந்து காப்பாற்றுன்றது தான் படத்தோட கதை. ஃபுல் அண்ட் ஃபன்னாக இருந்தது. இதில் மியூசிக் வந்து செமையாக இருந்துச்சு. லாரன் பால்ஃபே பண்ணியிருக்காரு அண்ட் ஜூலியன் நாட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் மியூசிக் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம். இது தமிழ் டப்பிங்லேயே ஓடிடி தளத்தில் கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கூட ஸ்கிரிப்ட் வந்து டவுனே ஆகாது. ஸோ இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து முக்கர்ச்சின்னு ஒரு கேரக்டர் நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த க்ரோமீட் வந்து நாய் வந்து பேசாது. அதே மாதிரி வில்லனும் பேச மாட்டாங்க, வெறும் வேலஸ் மட்டும் தான் பேசுவார். நார்பாட்ஸ் கூட அது வெறும் ஆக்ஷன்ஸ் தான் காட்டும். கொஞ்சம் சில இடத்துல பேசுது. ஆமாம், சில இடத்துல பேசுது. இது வந்து ஒரு சூப்பர் அனிமேட்டட் காமெடி மூவின்னு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். க்ரோமீட்டோட ஆக்ஷன்ஸு அப்புறம் அந்த வில்லனோட சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். எப்படி தட் கிறிஸ்மஸ் போன வருஷம் நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு யூனிக் மூவி தான். ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.